எல்லாருக்கும் வணக்கங்க. ஆடி மாதம் விதை போடுறதுக்கு விதைகள்லாம் இப்போ சேகரித்து வைக்கணுங்க. ரொம்ப பழசாக இருந்தாலும் விதைகள் வந்து முளைக்காது. அதனால் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, மொதல் பட்டத்தை எடுத்து தான் அடுத்த பட்டத்துக்கு போடுவேன். இதெல்லாம் தை பட்டம் போட்டது. அதனால் இப்போ நான் ஆடி பட்டத்துக்கு இதுலேருந்து விதைகள் எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸு குண்டு கத்திரிக்காய். அப்போ ரொம்ப பெருசு பெருசாக இருக்குங்க. 2 கை பிடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய சைஸ் கத்திரிக்காய்ங்க. இது வந்துட்டு அதாவது க்ரீன் கலர் வரி கத்திரிக்காய். செம்ம பெருசாக இருக்கும். அதனால் இதை விதைய எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதுலேருந்து பழத்துக்கு விட்டுருக்கேன். அடுத்தது வந்து சின்ன சைஸ் கத்திரிக்காய் இது. இது வந்து நாட்டு கத்திரிக்காய். அதாவது க்ரீனும் வயலட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு நாட்டு கத்திரிக்காய் வெரைட்டி. அதனால் இதில் ஒன்று இது சின்ன சைஸ்க்கு இந்த கத்திரிக்காயும், பெரிய சைஸ்க்கு அந்த கத்திரிக்காயும் விட்டுருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு குண்டு நாட்டு கத்திரிக்காய் இருக்கும் இல்லைங்களா, வயலட் பச்சை, அது வந்து இன்னும் வந்துட்டு பழுக்கலை. அது பெருசாக விட்டுருக்கேன். அது அடுத்த முறை நான் பழுத்தது உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸ் வந்துட்டு இது இப்போது முத்த விட்டு வச்சுருந்தேன். அது நல்லா செடியிலே காஞ்சி போச்சு. அதை எடுத்து மடித்து வச்சுருந்ததால் இது மடிப்பாக தருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பீக்கம் வந்துட்டு நிறைய அந்த விஷயம் காய்ச்சது பார்த்திங்களா, நான் மரத்தில் ஏற்றிட்டு இருந்தேன். அது நல்லா காய்ச்சது. அதுலேருந்து ஒன்று வந்து முத்த வச்சு விதை எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடித்த லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.